அந்த வேஷத்தையே நம்ம பார்த்தாச்சு, இன்னும் இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்க கிடையாது. சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பொலிட்டிஷியன் ஆயிக்கலாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஓகே, விஷயங்கள் என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சிலது எல்லாமே வந்து ரத்தத்தில் ஊர்னது. இதில் எண்ணம் போல் வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரி அணுகுமுறையில் நம்ம வடிவமைச்சிக்கலாம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அதுக்கு பிறக்கணும். குழந்தை இங்கே பிறக்குது, தமிழை நம்ம உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. லாங்குவேஜ் அந்த தமிழ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்குள்ளார பில்ட் ஆயிடுது. இந்த சைக்காலஜியும் ஆஸ்ட்ராலஜியும் இப்போ நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி, ரைட்டுங்களா. ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு முழுக்க இட்ஸ் ஃபார்முலா பேஸ். நல்லா படித்தவங்க மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா. ரொம்ப கொஞ்சம் பழைய மக்கள் அது ஜோதிடம் சொல்கிறோம். தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம், ராஜ்மஹால், மதுரை. பொதுவாக மக்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆஸ்ட்ராலஜி, கர்மா இது பற்றி நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மிஸ்கன்செப்ஷன்லாம் இருக்குது. இதை பற்றி அழகாக கிளாரிட்டி கொடுத்துட்டு வராங்க ஒரு பர்சன், ஆஸ்ட்ராலஜி டாக்டர் கனிமொழி. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். 2026 விஜய் சார், உங்களோட கருத்து என்ன? வருமா, நடக்குமா, அந்த மாதிரி? இல்லை, அதாவது வந்து லைக் அவர் வந்து கம்ப்ளீட்டாக சில கொள்கை முறைகளில் போயிட்டுருக்காரு. அவரோட பேட்டர்ன் ஆஃப் இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் இருந்த மாதிரி அவரோட அந்த இதெல்லாம் பேட்டர்ன் எல்லாம் போயிட்டுருக்கு. 2026 வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து பீட் பண்ணி வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் 2026 வந்து நல்ல ஒரு டஃப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக இருந்து ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிறையா இதுலேயும் நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ சினிமாவில் வர பல்வேறு பரிமாணங்களை செம்மையாக பார்த்துட்டோம். அண்ட் இப்போ பாலிடிக்ஸ் வந்திருக்காரு. கம்பேரிட்டிவ்லி இதை விட இதுதான் அவருக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் சொல்கிறாங்க, இது என்னன்னா அந்த வேஷத்தையே நம்ம பார்த்தாச்சு, இன்னும் இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்க கிடையாது. நிறைய பேர் எப்படி இப்போ நம்மளோட தமிழ்நாடு இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு செலிப்ரிட்டி, ஐ மீன் ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பொலிட்டிஷியன் ஆயிக்கலாங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஓகே, நான் நடிகராக நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறது. பட் என்னன்னா ஆக்சுவலாக இது எப்படி நடக்குது? இப்போ நீங்கள் திருப்பி கூட எனக்கு வந்து நிறைய பேர் ஒரு கமெண்ட்ஸோ கொஸ்டின்ஸோ கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம வந்து சிஎம் இருக்கார், அவரோட அப்பா இருந்தார், அதுக்கு முன்னாடி இருந்தார், அவங்களாம் அப்போ அவங்களோட ஃபேமிலி லைனில் அந்த கம்ப்ளீட்டாக அந்த அவளோட லீனேஜ்லேயே இது ஃபுல்லாகவே அவங்க வந்து பாலிடிக்ஸுங்கிறது ஆஸ்ட்ராலஜியில் இருக்கா, அந்த கர்மாவில் இருக்கா, அதனால தான் 1 by 1 அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லை விஷயங்கள் என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சிலது எல்லாமே வந்து ரத்தத்தில் ஊர்னது, ரைட்டுங்களா. நம்ம பிளட்டை ஜெனட்டிக்காக சில விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸு கண்டிப்பாக வெளில ஒர்க் அவுட் ஆகி வருங்க. நம்ம சொல்லுவோம், தாத்தா மாதிரி ஹேபிட் உனக்கு, உங்கள் அப்பா மாதிரியே கோவப்படுற நீம்போ, ரைட்டுங்களா. இந்த கம்பேரிசன் எதுக்கு வருதுன்னா, சிலது ஜெனட்டிக்கான ஒரு இதில் அந்த லைனேஜ்லேயே வரணும், ரைட்டுங்களா. அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெரிய கட்சினா டிஎம்கே ஏடிஎம்கே தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் புதுசாக ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுப்பாங்க, ரைட்டுங்களா. அந்த ட்ரையில் வந்து இவர் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு வந்து அந்த காலத்தில், ஐ மீன் 90s வந்து பார்க்கும்போது 90s கிட்ஸ்லையும் விஜய் சார் ஹீரோவாக தான் தெரிஞ்சார். இப்போ வரக்கூடிய கிட்ஸ் வரைக்குமே வந்துட்டு இப்போ என்னோட பையன்கிட்ட கேட்டாலுமே இப்போதைக்கு விஜய் சார் தான் மாசுமார், ஹீரோனாலே விஜய் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷன் கேப்பில் அடுத்த தலைமுறைக்கு வர அளவுக்கு அவர் வந்து ஆக்டிங் ஃபீல்டில் நல்ல ஒரு கொடி கட்டி பறந்தாச்சு. ஏன்னா இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தாச்சுங்க. இவருக்கு இனி இந்த பாலிடிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ இந்த 2025 2026 2026 போது இப்போ அவரோட கணிக்கிறதுக்கான எனக்கு அவரோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது, ரைட்டுங்களா. ஆனால் என்னன்னா இவர் அவரோட பிறந்ததோ அவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸு அவரோடதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆப்போசிட் லீடராக உட்காரத்துக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2026 கட்டாயமாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 5 years ஆஃப் டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்க்கும்போது அதில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. ஸோ பொதுவாக வந்துட்டு ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே ப்ரீடிஸ்டைன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாம் விதி, அதுபடி தான் நம்ம லைஃப் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும், நம்ம லைஃப்பை நம்ம டிசைன் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலி பீப்புள் எப்படி அணுகிறது? சரி, இப்போ வந்து நடுவில் வந்த காலங்களில் தான் பார்த்திங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போல் நம்ம வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது. நம்மளுக்கு முந்தின காலத்திலே வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரியவங்களே சொன்ன விஷயந்தான். இதில் எண்ணம் போல் வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரி அணுகுமுறையில் நம்ம வடிவமைச்சிக்கலாம் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அதுக்கு பிறக்கணும் இல்லைங்களா. ஜாதகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்தது வரது என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது.
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது, ரைட்டுங்களா? இந்த ஸ்கூலுக்கு போய் உட்கார வைக்கக்கூடிய அந்த வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா எதுக்குமே ஒரு பேஸ்மெண்ட் வேணும். சரி, நீங்கள் என்னவா ஆக போகிற, இது வந்து நினச்சா உனக்கு வந்து அது அப்படியே நடந்துருமா அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே அடிப்படையில் எதிலிருந்து வருதுன்னா, இப்போ நீங்கள் முதல்ல கேட்கக்கூடிய விஷயங்கள் கர்மா, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்டர்ட்வின்டு தாங்க. எதுவுமே வந்து நம்ம பிரிக்க முடியாது, ஒரு விஷயத்துலேருந்து ஒரு இன்னொரு விஷயம் நம்ம பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கர்மாவில் ஸ்டார்ட் ஆகி இப்போது இன்னாருக்கு இன்னார் குழந்தை பிறக்கணும், இன்னாருக்கு இன்னார் மாதிரி வளரணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறக்கிறதும் ஒரு குழந்தை தான், உங்களுக்கு அம்பானி வீட்டில் பிறக்கிறதும் ஒரு குழந்தை தான், இல்லைங்களா? இதை எது வந்து முடிவு பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து எப்படி சொல்லலாம், போன ஜென்மத்தில் வந்து பிச்சைக்காரனாக அவன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பான், அதனால் அவன் பிச்சைக்காரனாக பிறந்தான். இது வந்து இட்ஸ் நாட் லாஜிக், இல்லைங்களா அதை சொல்கிறது? அப்போ என்னென்னா, ஒன்ஸ் பிறப்பு எடுத்ததுக்கப்புறம், ஜனனம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களோட விருப்பு வெறுப்பு எல்லா விஷயங்களும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த ஜனனம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கர்மாவை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு டவுன் டோடன்லேருந்து வருவாங்க, பட் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க, இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஆட்களில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கொண்டு வராங்க, இல்லைங்களா? இது வந்து பியூர் அண்ட் பியூர் சைக்காலஜிங்க. ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இந்த சைக்காலஜியும் ஆஸ்ட்ராலஜியும் இப்போ நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி, ரைட்டுங்களா? ஆஸ்ட்ராலஜி வந்துட்டு முழுக்க இட்ஸ் அ ஃபார்முலா பேஸ். உங்களுக்கு வந்து இது ரெண்டையும் கலந்தால் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி. இதில் வந்து என்ன கலக்குன்னு நம்ம மேனுவலாக இது ஒரு விஷயம் செய்யணும், செஞ்சால் தான் இந்த விஷயம் வந்து கடந்து இருக்கும், இல்லைங்களா? நம்ம ஜஸ்ட்டு பார்த்து இந்த விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணால் உடனே நடக்க போகிறது கிடையாது. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கிறதுக்கு போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜாதக அமைப்பு, இதில் என்னெல்லாம் நீங்கள் ஆக போகிறீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறது தான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி, ரைட்டுங்களா? அப்போ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு லாயரு, நான் வந்து லா ப்ரொஃபஷனை வந்துட்டு அதில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை படிச்சிருந்தாலுமே அதில் நல்லா ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட தாட் ப்ராசஸாக இருக்கும். அப்போ என்னோட தாட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து நான் ஆஸ்ட்ராலஜி திங்க் பண்ணிகிட்டே இருந்தனால நான் இங்கே வந்திருக்கேனா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி கான்செப்ட் இல்லை. விஷயம் என்னென்னா, ஆஸ்ட்ராலஜராக நீ ஆறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு எங்கே தெரிய வந்துச்சோ நான் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரைட்டுங்களா? ஸோ உங்களோட டெஸ்டினி நீங்கள் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அது கட்டாயமாக நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுதான் நம்ம வந்து இந்த மூளைக்கு போகக்கூடிய வைப்ரேஷன்ஸு, வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம், ரெக்கார்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம், மூளை இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு குழந்தை இங்கே பிறக்குது, இன்கேஸ் நம்மளோட தமிழ்நாட்டை பிறக்குது அப்படின்னா தமிழை நம்ம உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. லாங்குவேஜ் அந்த தமிழ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்குள்ளார பில்ட் ஆயிடுது. இதே சைனாவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அங்கே என்ன ஆகும்னா அது சைனீஸ் அந்த லாங்குவேஜ் தான் அது பேச ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே என்னென்னா வந்து சாஃப்ட் காப்பி உங்களோட பிரெயினை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம பதிவு பண்ணுறதுக்கு சரியான விஷயங்களாக இருக்கும். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, கர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லாத்தோட அமைப்புகள், பிறப்புகள் இருக்குது. அந்த பிறப்பை நீ பிறந்ததுக்கப்புறம் நீ நல்ல நல்லா போவியா, நீ நல்லபடியாக நீ ரீச் ஆவியான்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது தேவை. அதுக்காக இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் வந்து நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, தாட் அண்ட் எக்ஸிக்யூஷன் சொல்லும். இல்லையும் நிறைய பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவான தாட்ஸ்குள்ளார போக. நிறைய பேர் என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்து கால்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவிட்டிங்கிறது என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் தாட்ஸ்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்னங்கிறது ஜாஸ்தி ஒரு ப்ரீச்சிங் இல்லை வெளியில், ரைட்டுங்களா? ஸோ அந்த வகையில் இது எது சொல்லுதுன்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தாங்க வந்து இல்லை நெகட்டிவாக பாயிண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தொழிலாக, ஒரு பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கு பேசிக்காக என்ன வேணும், எது கரெக்டாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இப்போது ஆஸ்ட்ராலஜி நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு லைஃப் எவென்ச்சுவலாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆஸ்ட்ராலஜி ஒருத்தவங்க நம்புறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், ஒருத்தவங்க லைஃப்க்கு அது ரொம்ப அவசியமான விஷயமா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லைங்க, அதாவது என்னென்னா இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு பார்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது, ரைட்டுங்களா? சம் பீப்புளுக்கு வந்துட்டு அவங்க பிறக்கும் போதே பயங்கர ஸ்கில்டாக இருப்பாங்க, சில பேர் ஸ்கில்டாக இருப்பாங்க. ஆனால் என்னென்னா அவங்க அந்த ஸ்கில்டான ஒர்க் அவங்களால செய்ய முடியுமாங்கிற அந்த உள்ளுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது,
ரைட்டுங்களா? இது ஜென்ரலாக இருக்கிறது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து நம்பிக்கை அப்படிங்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது தான் புரியுது. ஆஸ்ட்ராலஜி தான் வந்து இப்போ மேனிஃபெஸ்டேஷனுங்கிற அந்த டாப்பிக்லேயே வந்து இந்த ட்விஸ்ட்டு கொண்டு வந்தது. லைக் நம்ம இந்த இந்த எப்படி சொல்கிறதுங்க, லைக் FB ஆகட்டும், உங்களுக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் ஜாஸ்தி இது எல்லாமே நம்ம கேட்குறோம் காதில், இல்லைங்களா? இந்த விஷயம் வந்து நம்ம கேட்க கேட்க தான் அது மேலே ஒரு ஆர்வமும் க்ரியேட் ஆகுது. பட் இது எந்த பேஸ்லேருந்து வருதுன்னா சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாது. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நல்லா படித்தவங்க மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ரொம்ப கொஞ்சம் பழைய மக்கள் அது ஜோதிடம் சொல்கிறோம். சிம்பிள், அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கிளையண்ட் வராங்க, நிறைய எதுக்காக வருவாங்க? முதல்ல ஒரு அஸ்ட்ராலஜி கிட்ட எதுக்காக வருவாங்க? அவங்களோட தேவைகள் ஏதாவது இருக்கும், அதுக்காக வராங்க. சரி, அந்த தேவைகள் இருக்கிறவங்க வீட்லேயே நான் தேவைன்னு நினச்சிட்டே இருந்தால் அது ஆகுமா? ஒரு கேள்வி. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களே ஏதோ ஒரு வகையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் வந்துட்டு அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது ப்ராஃபிட்டில் போகும், மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் லாஸில் போகணும். அப்படி கணக்கு கிடையாது, ரைட்டுங்களா? அவங்களுக்கு அது உரிய விஷயமா. அப்போ உங்களோட டெஸ்டினி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போது இவர் டிவிகே விஜய் சார் எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து பாலிட்டிக்ஸுக்குள்ளே வருவாருங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாரும் நினச்சி பார்த்துருப்போமா? கிடையாது. நம்ம அவர் எப்படி பார்ப்போம்? நம்ம பெர்சீவ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத பார்ப்போம், ஒரு ஹீரோவாக பார்ப்போம். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஹீரோவாக இருக்கார், ஒரு பெரிய லெவலில் இருக்கார் அப்படிங்கிறது. அவர் வந்து குழந்தையில் அவர் எத்தனையோ மேடையில் பேசும்போது, முன்னாடி இருக்கக்கூடிய மூவியில் கூட பேசும்போது பாலிடிக்ஸை பற்றி அகேன்ஸ்டாகவும் பேசியிருக்கிறாரு, ரைட்டுங்களா? அப்போ அவரோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அவர் எப்படி இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இது எல்லாமே டெஸ்டினி, ஓகேங்களா? அவங்களுக்கான ஒரு விதி அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே இருக்குது. அந்த விதி அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து உட்காருது. அதை பற்றி படிக்கிறது நம்ம ஆஸ்ட்ராலஜின்னு சொல்ல வரோம். இப்போது அவருக்கு இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளார வந்தாச்சு, ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் வந்து லைக் ஐ கேன் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங், ரைட்டுங்களா? இப்போ அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் அந்த கிராஃபிக்கல் சார்ட்டுக்கு நம்ம மேலே போகும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இப்போ அந்த பாசிட்டிவ் தாட் ஆகட்டும், தாட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷனில் அதுக்குள்ளார போகும்போது கட்டாயமாக அது நல்ல ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகும். பட் என்னென்னா, இதெல்லாம் அவருக்கு இந்த டைமில் ஓகே ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேம். கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப தெளிவான கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதுவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.